காரோட டேஷ்போர்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைட் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரீன் லைட்டோட வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதனுடைய வெளிச்சத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒயிட் எல்இடி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அந்த ஒயிட் எல்இடி. இது ஒரு பல்பு பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே தான் வரும். இதை நம்ம கனெக்ட் பண்ணி உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற பல்பு இந்த பல்பு இருக்கும். ஆனால் எல்இடி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கிளிப்புக்குள்ளே தான் நம்ம பல்பு மாட்டணும். பல்ப் மாட்டியாச்சு. இப்போ திருப்பியும் அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது எல்லோ கலருடைய வெளிச்சம், ஒயிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் பழைய பல்ப் இருக்குது, இந்த பக்கம் புது பல்ப்பு போட்டிருக்கேன். அதோட வெளிச்சத்தை பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நீட்டாக தெரியும். இந்த டிம்னஸ்ஸு இதில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இதுக்காக தான் பல்பு மாற்றிக்கிறது. இப்போ இன்னொரு பல்பு மாற்றணும். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் வெதும்பி போய் நிற்கிது, தெரியுதா உங்களுக்கு? இது டேஷ்போர்ட் பேக் லைட்டு, இந்த பாருங்கள் பிரிண்ட்டு கட்டாக இருக்குது, வெதும்பி வந்துருச்சு. அப்படியே ஒட்டியாச்சு. இது வந்து பேப்பர் தான், உங்களுக்கு போர்டு கிடையாது, மதர் போர்டு வரும். இதில் வந்து பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. டேமேஜ் ஆன இடத்த நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்த வந்து ஜாயிண்ட் அடிக்கணும். பாதிக்கு மேலே வந்து ஜாயிண்ட் பவர் போகாது. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பல்பை நம்ம ஃபிட் பண்ணணும். ஒன் சைடு ஃபிட்டிங் உட்காந்துருச்சு, இந்த பக்கம் மட்டும் நம்ம மாட்டணும். இதில் இருக்க எந்த பல்பை மாட்டணுனாலும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை திருகுனிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு திருகி எடுத்துக்கலாம். திருப்பி ஃபிட் பண்ணும்போது அதே மெத்தடு தான் பண்ணிட்டோம். வெளிச்சம் பார்த்தீங்கன்னா பகல்லே அவ்வளோ தெரியுது பாருங்க. காரில் ஃபிட் பண்ணோம்னா அதனுடைய ரிசல்ட்டை சூப்பராக பார்க்கலாம். ஃபிட் பண்ணியாச்சு. ரிசல்ட்டு பாருங்கள். இப்போ ஆன் பண்ணுறேன். நைட்டு ஃபுல்லாக இருக்கும் வெளிச்சம். இப்போ வந்து உங்களுக்கு பகல்ன்றனால இந்த அளவுக்கு ரிசல்ட் கம்மியாக இருக்குது.